வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த டாக்டர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரேவதியை நேராக பார்க்குறாங்க. ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருமா, நீ யாரு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சுல்ல, அப்போ எங்க அம்மா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவங்களோட பொண்ணு ராதிகானா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படியாங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கீங்க? உங்க முகமே பார்க்கறதுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அந்த ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ரொம்ப பெரிய உண்மையை சொல்றதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னது, என்கிட்ட ரொம்ப பெரிய உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன உண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம், உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சுல்ல, அதுல உங்களுக்கு தலையில தானே காயம் பட்டிருந்துச்சு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, தலையில தாம்மா காயம் பட்டிருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு அதனால பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னது, எனக்கு பழைய விஷயங்கள் மறந்து போச்சா? நீங்க சொல்றது எனக்கு நம்பவே முடியல. எனக்கு பழைய விஷயங்கள் மறந்துருந்துச்சு அப்படின்னா வீட்ல உள்ள எல்லாருமே எனக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா யாரும் சொல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரேவதி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. சோ அந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீட்ல உள்ளவங்க உங்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லாம இருந்திருக்காங்க. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. நீங்க சொல்றத என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது தான் உண்மை. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா எங்க அம்மா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. வீட்ல உள்ளவங்களும் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்றதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என் வீட்ல உள்ளவங்க எனக்கு என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. நான் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க போய் என்கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய உண்மையை மறைப்பாங்க? இங்க பாருங்க, யாரோ உங்ககிட்ட தவறான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாலாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா சொன்னதை வச்சுதான் நான் உங்ககிட்ட இப்போ உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த எதுக்கு மறைச்சாங்க தெரியுமா? அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, சொல்லுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் தான் கல்யாணம் ஆகியிருக்கு. உங்களுக்கே தெரியும் கார்த்திக் சார் கூட இந்த அளவுக்கு உங்க குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கார்த்திக் சார் கூட போயிருவீங்கல்ல. இதனால அவங்க குடும்பம் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துரும்ல. அதனாலதான் அவங்க வந்துட்டு இத்தனை நாளும் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இவ, தேவையில்லாம ரேவதி கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி ரேவதி இருக்கால, அவ வந்துட்டு எல்லா பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படின்னு நான் சொல்றேன்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, இங்க பாரு, நீ யாருமா நீ? இப்ப எதுக்கெல்லாம வந்து தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்க? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னம்மா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நான் வந்துட்டு ரேவதி மேடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே, அவங்களோட பொண்ணுனா உண்மை தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் ரேவதி அக்கா கிட்ட உண்மையை சொல்றதுக்காக. இங்க பாருங்க, ரேவதி அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு தவறு நடக்கக்கூடாது. அதனால தான் நான் உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, இது மாதிரி உங்க தங்கச்சி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க. அதனால தான் எங்க அம்மா அத்தனை பேருக்கு முன்னாடி பொய் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. இங்க பாரு, அப்படியே பொய் சொன்னதா இருந்தாலும் இருந்துக்கட்டும். நீ யாரு தேவையில்லாம எங்களோட குடும்பத்துல தலையிடுறது? தேவையில்லாம எங்களோட குடும்பத்துல தலையிடாம கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் கண்டிப்பா இந்த விஷயத்த நான் கேட்டுதான் ஆகணும். இவங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இவ தேவையில்லாம வந்து உளறிக்கிட்டு இருக்கா. இவ பேசுறத நீ கேட்காத. ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா இந்த வீட்ல உள்ள யாராவது உன்கிட்ட இருந்து மறைப்பாங்களா? அப்படியெல்லாம் நாங்க யாருமே மறைக்க மாட்டோம். நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில நாங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவோமா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, "இங்க பாருங்க மேடம், உங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு தயவு செஞ்சு எல்லாத்தையுமே நம்பாதீங்க" அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, எங்க அம்மா கண்டிப்பா எனக்கு எந்த வகையிலயுமே என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்க சொல்ற மாரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வீட்ல உள்ள எல்லாருமே என் மேல ரொம்பவே பாசத்தோடையும், பிரியத்தோடையும் இருக்காங்க. ஸோ யாருமே என்கிட்ட வந்துட்டு பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றத நம்பி என் குடும்பத்துல உள்ளவங்கள என்னால எதிர்க்க முடியாது. சாரி" அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா! எப்படியோ ரேவதி வந்துட்டு ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாளே அப்படின்னு நேரா ரேவதிய பார்த்து, "இங்க பாரும்மா, நீ என்ன நம்புவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ட்டு நேரா அந்த பொண்ண பார்த்து, "இங்க பாரும்மா, தேவையில்லாம வந்துட்டு இந்த மாரி புலம்புற வேல வச்சுக்காத. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நேரா வீட்டுக்கு போ" அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணு வந்துட்டு அதிர்ச்சியாகி, "இதுக்கப்புறமும் நம்மளால எதுவும் சொல்ல முடியலையே! இவ நம்ப மாட்டேங்கிறாளே!" அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அவங்க அம்மா அவங்க பொண்ண பார்த்து, "ஏய்! உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, நான் சொன்னதையும் கேட்காம நீ பாட்டுக்கும் அடம் பிடிச்சுக்கிட்டு போவ" அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "அம்மா இங்க பாருங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரும்மா, நீங்க பண்ணது மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது நம்ம குடும்பத்த நிம்மதியாவே வாழ விடாது. அதனால தான் நான் வந்துட்டு உண்மைய சொல்லிறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா" அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஷாக் ஆகுறாங்க அந்த பொண்ணு. என்னடா இது! நம்ம போயிட்டு உண்மைய சொல்லிட்டு வந்தா, அம்மா என்னடான்னா நம்மள பேசுறாங்க. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அப்படின்ட்டு. ரேவதி அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா அவங்க அம்மாவ பார்த்து, "என்னம்மா, நீங்க பாட்டுக்கு வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. உண்மையாவே அதான் நடந்துச்சா? ஒண்ணும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகலையே!" அப்ப அவங்க சொல்றாங்க, "இங்க பாரும்மா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்துச்சுன்னா, அந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? நான் எப்படிம்மா வந்துட்டு உன்கிட்டேருந்து மறைப்பேன்? நீ என்னுடைய பெத்த பொண்ணு. நான் என்னைக்குமே உன்கிட்டேருந்து மறைக்க மாட்டேன்" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, இப்ப கூட நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் சொன்னது பொய் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நான் கண்டிப்பா உங்கள மன்னிக்க மாட்டேன்." அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி, சரி. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா குழப்பம் அடைகிறாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு ரேவதி பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க. அப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு, நேரா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஈஸ்வரி நேரா சந்திராவ போய் பார்க்குறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவ பார்த்து, "என்னாச்சுக்கா? ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு தெரியுது. என்ன குழப்பம்க்கா?" அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "இங்க பாருடி, இது மாரி" ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருடி, இந்த மாரி அந்த டாக்டர வந்து நீ பொய் சொல்ல சொன்னியாம்ல? ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நீ அவளுக்கு காசு குடுத்து அப்படி சொல்ல சொன்னியாம்ல?" சந்திரா சொல்றாங்க, "ஆமாக்கா, நான் தான்க்கா சொன்னேன். இதுல என்ன இருக்கு?" ஈஸ்வரி சொல்றாங்க, "ஏன் அப்படி சொன்ன?" சந்திரா சொல்றாங்க, "அக்கா, ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கு அந்த டாக்டர மிரட்டி, அப்படி சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? இந்த டிரைவர் பையன் இன்னொரு ரேவதியோட கைய பிடிச்சுக்கிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ரேவதி நம்ம பக்கத்திலே வந்திருக்க மாட்டா. அதனால தான் நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன். இங்க பாருக்கா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்? ரேவதி நம்மள விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன்." அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, நீ இந்த குடும்பத்துக்காக தான் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் உன்ன வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, "அக்கா, நீ என்ன புரிஞ்சுப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நினைக்கிறாங்க, அக்காக்காரிக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே அத சரின்னு ஒத்துக்கிறா. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு தான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரேவதியோட ஃபோன அட்டெண்ட் பண்றாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, "கா கார்த்தி மாமா, நான் தான் வந்துட்டு ரேவதி பேசுறேன்." அப்ப ஹீரோ சொல்றாரு, "சொல்லு ரேவதி, ஏதாவது முக்கியமான விஷயமா?"
இந்த மாதிரி அன்டைமில் நீ கால் பண்ண மாட்டியே, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ரேவதி? என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சொல்லு ரேவதி, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா இது மாதிரி உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டாம்ல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகி ரேவதி கிட்ட, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா டாக்டர் பொண்ணு அப்படின்னு ராதிகான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் என்கிட்ட உண்மையை சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னது, டாக்டரோட பொண்ணு சொன்னாங்களா அப்படின்னு. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொன்னதை என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. அம்மா கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ஹீரோ. ஹீரோ சொல்கிறாரு ரேவதி கிட்ட, இங்கே பாரு ரேவதி, குழப்பம் எதுவும் வேண்டாம், நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயே விலாவரியா என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு வரேன், நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு கிளம்புறாங்க. நேராக வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போது டாக்டர் வந்து கதவை திறந்து பார்க்க ஹீரோ நிற்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு கதவை சாத்திட்டு, இங்கே பாருங்கள், நான் போயிட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க டாக்டரும் சரி அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இது மாதிரி ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தினா அவளுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் வந்துட்டு ஷாக் ஆகி, இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு. அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அம்மா கதவை தரமா, கார்த்திக் சார் கதவை தரங்க அப்படின்னு சத்தம் கேட்குது. ஹீரோ இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி அவங்க கிட்ட, இங்கே பாருங்க, யாரோ அங்கே கதவை தரங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, உங்கள் பொண்ணா? என்ன கதவை சாத்தி விட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை என் பொண்ணு தான் அவகிட்டையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு தான் உண்மை விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க கிட்ட நான் போய் கேட்குறேன் அப்படின்னு ஹீரோ நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா கதவை திறக்க முடியல. ஹீரோ நேராக அந்த டாக்டர் கிட்ட, இங்கே பாருங்க கதவை திறங்க அப்படின்னு சொல்ல, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை தம்பி அதெல்லாம் வேண்டாம். ஹீரோ சொல்கிறாரு, இப்போ நீங்கள் கதவை திறக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததும் அந்த பொண்ணு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, சார் நீங்களே என்னை தேடி வந்துட்டீங்களான்னா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, உங்கள் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு முக்கியமான விஷயத்த சொன்னேன், ஆனால் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் கூட வந்துட்டு கேட்கவே இல்லை. ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா கண்டதையும் சொல்லி ரேவதி அக்காவோட மனசை மாற்றிட்டாங்க. அதனால தான் நான் சொன்ன உண்மை கூட அவங்களுக்கு உண்மைன்னு தெரியவே இல்லை, பொய்ன்னு நினச்சிக்கிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. சரின்னு உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி தெரிவிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை சார், நீங்கள் வந்துட்டீங்க. கண்டிப்பாக ரேவதி சொன்ன தகவலை வச்சு தான் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ தான் சார் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ரேவதி கிட்ட சொன்னது உண்மையா? இது மாதிரி இவங்க பொய் சொன்னாங்களா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம், நான் ரேவதி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ஹீரோ. நேராக டாக்டரை பார்த்து, ஏன் டாக்டர் காசுக்காக ஆசைப்பட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அது மட்டும் இல்லாமல் அவங்களால எனக்கு ஆபத்து வேற வந்துச்சு சார். நான் வீட்டில் பொண்ணு வச்சுருக்கேன், அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால சார் நான் அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி விடுங்க பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிட்டு அவங்க கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணும், அதான் சார் எங்களோட சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இதனால சந்திரா என்ன ஆக போகிறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.